நமசிவாய. இன்று ஒரு முக்கியமான மந்திரத்தினை நீங்கள் எழுதினீங்கன்னா, ஒரு 80 தடவை எழுதினீங்க அப்படின்ற மாரியான ஒரு விஷயமாக இருந்தால், உங்களுக்கு அ பிளாக்டு மணி அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து செல்வம் சரியா வரவில்லை அப்படின்ற மாரியான விஷயமாகவோ, உங்களுக்கு வந்து கெரியர் ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளமா இருந்ததுனாலோ, அல்லது வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து திடீர் சரிவுகள் பண ரீதியாக அப்படின்ற மாரியான விஷயம் இருந்ததுன்னா, அது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரமும், திதியும் இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த விஷயம் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். நேற்று அதாவது 5ஆம் தேதி 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இரவு 8 மணி 8:15 இருந்து அ ஒரு அ ம நட்சத்திரமும், திதியும் சேரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து 6:15 வரைக்கும். நான் சொல்றது வந்து இந்தியால. உங்களுக்கு இன்டர்நேஷனல் பீப்பிள் யாருக்காவது இன்னைக்கு எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு போடுறேன். ஆல்ரெடி யாருக்காவது அந்த மாரி நான் கமெண்ட் போட்டிருக்கேனா, இப்ப உதாரணத்துக்கு சிங்கப்பூரோ, மலேசியாவோ யாருக்காவது நான் போட்டிருந்தேன்னா, அது திரும்ப திரும்ப நீங்க கேட்காம, ஏதாவது கமெண்ட்ல ஆல்ரெடி உங்களுக்கு அந்த மாரி கேட்டிருக்காங்களாங்கிறது இன்டர்நேஷனல் பீப்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஒரு இன்னைக்கு 6:15 6:25 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட்டா சொல்ல போனோம்னா, சாயங்காலம் 6:25 வரைக்கும் இருக்கு. இது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரமும், சப்தமி திதியும் சேரக்கூடியதுங்கிறது சனிக்கு ரொம்ப ரொம்ப அதீத வீரியத்தன்மை உள்ள ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சனி ரீதியாக செய்யக்கூடிய அனைத்து விதமான பரிகாரங்களுமே இந்த ஒரு நாள் செய்யலாம். இது சடனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாரியான விஷயங்கள், தீராத பண பிரச்சனை அப்படின்ற மாரி இருக்கும். காலங்காலமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அதேபோல வந்து பார்த்தோம்னா, அந்த சடனா ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். லேபர் ரிலேட்டட் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு. எம்ப்ளாயர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, கெரியர் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாரியான விஷயமா இருந்தாலும், மனக்கஷ்டம் தீராத மனக்கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும், திடீர்னு ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது. இத்தன விஷயத்திற்குமே நீங்க சனி அப்படின்ற மாரி நம்ம வந்து பார்க்கலைனாலும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஒரு நாள் வந்து அதீத பலன் தரக்கூடிய ஒரு நாளாக அமையும் அப்படின்ற மாரியான விஷயமா சொல்லலாம். அவங்க சேட்டர்ன் எனர்ஜி வந்து ரொம்ப அதீதமாக இருக்கக்கூடிய ஒரு தினம். ஸோ, இப்ப வரக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மார்ச் மாதம். ஸோ, அதுல சனி ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு எந்தெந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யணுமோ, அதெல்லாம் இப்பயிலேருந்தே ஆரம்பிச்சுட்டோம்னா, ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ, அப்ப இந்த முக்கியமா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனியுடைய கோயிலுக்கு போவது. சனி அ அ இருக்கக்கூடிய கோயிலுக்கு பழமையான சிவன் கோயிலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். பைரவர் இருக்கிற கோயில். ஸோ, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அங்க போயிட்டு நீங்க வந்து ஒரு 8 விளக்குகள் ஏற்றுவது அப்படிங்கிறது, அந்த 8 விளக்குகள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபமாக ப்ளூ கலர் திரி போட்டு ஏத்துனீங்கன்னா, அதீத பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ, இது ஒரு விஷயம். அரச மரத்தடியிலே அ இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா? உங்களுக்கு கடுகு எண்ணெய். அந்த கடுகு எண்ணெயை ஏற்றி வைத்து வழிபட்டு உங்களுக்கு வலம் வருவதுங்கிறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இத வந்து 11 மணிக்குள்ள காலையில செய்யணும். முடிஞ்சா இத செய்யுங்க. இது ஆல்ரெடி லேட். நான் இந்த லேட்டா குடுக்கறதுக்கு உண்டான ஒரு ரீசன் வந்து நேத்து குடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கும் வந்து திடீர்னு ஒர்க் வந்துருது. அது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா, சண்டே நீங்கலாம் பிஸியா இருப்பீங்க. ஃபேமிலி டைம் அப்படின்ற மாரியான விஷயமா இருக்கும். அதனால வந்து உங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்றதுனால, அதுவும் ஒரு காரணமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லன்னா நேத்து நைட்டே கூட நேத்து மத்தியானமே கூட இந்த ஒரு பதிவை குடுத்திருக்கலாம். ஸோ, இப்ப இந்த கடுகெண்ணெய் அப்படின்ற ஒரு பரிகாரம் செய்யலாம். சனி ரீதியாக அதே மாரி பைரவர் கோயில், பைரவர் இருக்கக்கூடிய சனி கோயில், அ சிவன் கோயில் அப்படின்ற மாரியான விஷயத்தில் போய் நீங்கள் அது மாதிரியான செய்றது. அடிப்பிரதட்சணம் செய்வதற்கு இந்த ஒரு நாள் ரொம்ப ரொம்ப அதாவது லெக் ரிலேட்டட். இந்த அடிப்பிரதட்சணம் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு டைம்க்குள்ள இந்த சாயங்காலம் ஒரு 6, 6:30க்குள்ள உங்க கால்ல யாராவது உங்க வீட்டிலேயே யாராவது மசாஜ் பண்ணி விடுவாங்க. ஒரு நல்லெண்ணெய போட்டு மசாஜ் பண்றது, இல்ல கடுகெண்ணெய போட்டு மசாஜ் பண்றது. இது வந்து பர்ட்டிகுலரா உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துட்டே இருக்கு. உடல் ரீதியான இஷ்யூஸ் இருக்கிறது அப்படின்றது மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து அதர் ரிலேட்டட் இஷ்யூஸ் நான் இப்ப சொன்னேன்ல. இப்ப வந்து கெரியர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தா கூட இத செய்யலாம். ஸோ கெரியர் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா, ஒவ்வொரு பிளானட்ஸ்மே இட் இஸ் வெரி வெல் கனெக்டட் வித் அவர் பாடி. நம்மளுடைய அ ஒரு நியூரல் பாத்வேஸ்க்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக தொடர்புடையவை. அதனால வந்து அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய விஷயங்கள செய்யுமே தவிர, திடீர்னு வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் அது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஐகான் வச்சிருக்கோமே தவிர, அ சனி பகவான் காக்கையில வந்து உட்காந்துட்டு நம்மளுக்கு மட்டும் வந்து ஏதாவது வேலை போற மாரியான விஷயமா செய்ய போறது கிடையாது. ஸோ இப்ப இந்த காக்கான்னு சொன்னோனே, நீங்க காக்கைக்கு வந்து உணவிடுவதுங்கிறதும் இந்த ஒரு நாள்லே, நாய்க்கு உணவிடுவதுங்கிறது கால்ல செருப்பு இல்லாம, அ இந்த 2மே வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அகைன் வந்து பார்த்தோம்னா, ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்றது ஏதாவது முடிஞ்சதுன்னா போங்க. வீட்லயே ஸ்கிப்பிங் பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்கிப்பிங் பண்ணுங்க. இதெல்லாம் இந்த டைம்க்குள்ள பண்றதெல்லாம் நல்ல ஒரு பெனிஃபிட் குடுக்கும். உடம்புல இருக்கக்கூடிய வாதம் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். வாதம் ரிலேட்டட் இருக்கக்கூடிய உடம்புல வந்து
அன்பேலன்ஸ்டு ஏர் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் சனி ரீதியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாராவது நீங்களே உங்களுக்கு காலில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அமுத்திக்கிறதா இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்தவங்க யாராவது உங்களுக்கு பண்ணி விட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஒரு நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பண ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கு சனி பகவானுடைய அற்புதமான ஒரு மந்திரம் இருக்கிறது. இந்த ஒரு மந்திரத்தில் நான் சொன்ன மாதிரி 80 டைம்ஸ் நீங்கள் வந்து எழுதுறதுங்கிறது ப்ளூ இங்க்ல எழுதணும். ஒயிட் இது அன்ரோல்டு நோட்டில் நீங்கள் வந்து எழுதுறது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். இது எவ்வளோ நாள் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 8 நாள் தொடர்ந்து இன்னையிலேருந்து நீங்கள் எழுதிட்டு வருதுங்கிறது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். 8 நாள் எழுதிட்டு அதை பூஜை அறையில் வைத்து விடலாம். இன்னைக்கு ஒரு நாள் தான் எழுத போறீங்க அப்படின்ற மாதிரியாக விஷயமா இருந்தாலோ, அல்லது நீங்கள் வந்து 8 நாள் எழுதிட்டு நீங்க வந்து பூஜை அறையில் வைக்காமல் அதை அப்படியே நீங்க வந்து சுருட்டி ஏதாவது ஒரு மண்ணுக்குள்ள புதைச்சிட்டாங்களும் சரி, எர்த்துல, அதுவும் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய மண், ஏதாவது செடி இருந்ததுன்னா அதில் கூட நீங்க வந்து தோண்டி புதைச்சிடலாம். இந்த மாதிரியான விஷயம் ஒரு சூட்சுமமான முறையிலே, தாந்திரிக முறையிலே பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் புஷ்டிதாய நமக, ஓம் புஷ்டிதாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை எத்தனை மணிக்கு சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, இன்னும் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கு. மத்தியானம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எழுதுறது நான் சொல்றேன். எழுதிட்டு சொல்லிட்டே எழுதுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம். சுவாமி மாடத்துல வந்து விளக்கேத்தி வச்சுட்டு, நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வைத்துவிட்டு, நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 108 தடவை சொல்றதுனா கூட சொல்லலாம். அதுவும் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கணபதியை முதலில் வழிபடுங்க. வணங்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. 2:09 மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரைக்கும், இந்தியா ஸ்ரீலங்காவை பொறுத்தவரைக்கும் மத்தியானம் 2:09 இருந்து 3:06 வரைக்கும் இருக்கு டைம். சனி ஹோரை. ஸோ இந்த ஒரு நாள்லேயே நீங்கள் சனி ஹோரையிலேயே இந்த சனி ரீதியான ஒரு விஷயத்தை நீங்க எழுதுறதோ அல்லது பண்றதோங்கிறது நல்ல ஒரு பலன் தரும். அது முடியல அப்படின்ற மாதிரியான விஷயமா அதாவது இந்த இந்த மாதிரி ஸ்பெசிபிக் டைம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல செய்யறதுங்கிறது ஒரு 200 டைம்ஸ் பலன் தரும்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு முடியாத பட்சத்திலே நீங்கள் வந்து சாயங்காலம் 6:25க்குள்ள அந்த மாதிரியான விஷயமாக நீங்க செய்யறதுங்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயமா எழுதலாம். இன்கேஸ் உங்களால் எழுதவே முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா, இந்த ஓம் புஷ்டிதாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை நீங்கள் எவ்வளவு முறை மனதிற்குள் சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை மனதிற்குள் சொல்லுங்கள். அப்படி மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருக்கிறதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த ஒரு நாள் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டே. அதனால இந்த ஒரு டேவை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல வந்து இந்த ஒரு நாளுடன் இந்த ஹோமம் இருக்கு இல்லையா, நாளைக்கு வந்து செவ்வாய் ரீதியான ஒரு பரிகாரம் செய்யறதுக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஹோமமாகவும் சரி, அந்த ஹோமத்திற்கு வந்து ஸ்பெஷல் சங்கல்பம் செய்பவர்களுக்கு நம்ம அந்த கடன் தீர்க்கக்கூடிய யந்திரமும் ஆகர்ஷணம் செய்து தரவிருக்கிறோம். லைவா வந்து உங்களுக்கு வந்து வாமனன் சேஷாதிரி இந்த சேம் சேனல்லையே வரும். ஸோ அது மாதிரி இஷ்டம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாளுடன் அது கடைசியாக பதிவு அந்த சங்கல்ப பதிவுகள் கடைசியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுவும் சரி, இந்த ஒரு நாள் அந்த யந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் சரி, வேற ஒரு ஸ்பெஷல் இதுவும் இருக்கு. ஒரு அ இந்த சனி ரீதி சாரி இந்த செவ்வாய் ரீதியான விஷயங்கள் போவதற்கு, பணம் வருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு ஒரு தனி பெண்டன்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமும், ஒரு கிறிஸ்டல் அந்த கிறிஸ்டலும் கொடுக்க வைக்கணும். ரெட் கார்னேலியன் அப்படிங்கிறது சடனா உங்களுக்கு வந்து ஒரு மணி வருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். லாட்டரி ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வந்து ஜென்ரலா இந்த இந்தியாவில் இது கிடையாது. பட் இன்டர்நேஷனல் பீப்புளுக்கு வந்து இது கொஞ்சம் யாராவது இருந்ததுன்னா அது லக் என்ஹான்ஸ் பண்ணும். லாட்டரி நீங்கள் வாங்குங்கன்றதோ, கேம்பிளிங்ல ஈடுபடுங்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை வந்து என்கரேஜ் பண்ணுறது கிடையாது நம்ம சுத்தமாக. பட் லக் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நமச்சிவாய.